அனைவருக்கும் வணக்கம். இப்ப இங்க வரப்போற நம்பர்கள் சின்னதா இருப்பாங்க, ஆனா எனர்ஜில இவங்கள அடிச்சுக்க முடியாது. நம்ம சுட்டீஸ் குட்டீஸ் பெரிய கை தட்டி மேடைக்கு கூப்பிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பண்ண போகிற ஷோ குட்டீஸ் சுட்டீஸ். மழலைகள் பேசினா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்க்கலாமா? கேக்குதா? ஓகே. மழலை ப்ரோக்ராம் எதுக்கு நாங்கள் பண்ணுறோன்னா, தமிழில் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல. நம்ம ஒரு திருக்குறள்லேருந்து ஆரம்பிப்போமே. அதாவது அகர முதல் எழுத்துக்கு அடுத்த திருக்குறள் வந்து இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறள். அதையும் நான் தப்பாக தான் சொல்லுவாங்கிறதுனால தான் பக்கத்தில் ஒரு டீச்சரையும் வச்சிருக்கோம். வேணா அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க சொல்றீங்க, சொல்லிட்டேன். எங்க பசங்களை கேட்டு பாருங்க எப்படி தெரிக்க விடுறாங்கன்னு. சரி, அப்போ கேட்டு முடிச்சுட்டு அந்த திருக்குறள் சொல்றேன். ஆரம்பிக்கலாங்களா? நாதனி, உங்க பேர் என்ன? நாதன்யாவா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா இல்ல திருக்குறள் சொல்ல போறீங்களா? பாட்டா? சரி, பாடு பார்க்க கொஞ்சம் சத்தமா. பாட்டு பாடுங்கள், பாட்டு பாடுங்கள், தைய தட்டி தைய தட்ட பாட்டு பாடுங்கள், சுத்தி ஓடுங்கள், சுத்தி ஓடுங்கள், தைய தட்டி தைய தட்டி சுத்தி ஓடுங்கள். நீங்க பக்கத்துல கூட கேட்காதுங்கள், நேராகுங்கள், தைய தட்டி தைய தட்டி நேராளுங்கள், சொன்னுங்கள், நேராட்டுங்கள், தைய தட்டி தைய தட்டி நேராடுங்க. சூப்பர் நாதன்யா, இவ்வளவு சூப்பரா பாடுவீங்க, பார்க்கவே இல்லையே. ஹைஃபை கொடு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. ஐயோ, ஏங்க இது என்னங்க பெரிய இது? நாங்க திருக்குறளே சொல்லுவோம். யாரு, நீங்களா இல்ல உங்க பசங்களா? எங்க பசங்க சொல்லுவாங்க. நான் எதுக்குங்க? இங்க பாருங்க, எங்க பசங்களே சொல்லுவாங்க. கேளுங்க பாப்போம். பேர் என்ன? ஆதோ. திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முத்திரை எழுது. பாத்துட்டீங்களா? நான் சொன்னேன்ல, இல்லங்க இல்ல நான் சொன்னேன்ல, அது வந்து இப்ப குழந்தை வரைக்கும் போயிடுச்சு பாருங்க. திருக்குறள்னாலே நமக்கு அகர முதல் தான். இல்ல அதுதான் முதல் குறள், அதனால அதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? சரி, அடுத்து நீங்களே சொல்லுங்க. உங்க பசங்க சரி, நான் சொல்றேன். ஆத்திச்சூடி கூட சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. ஏங்க, ஒருவேளை 1வது 2வது யாராவது கூட்டு வந்துட்டீங்களா என்ன? முன்மலையில எப்படிங்க ஆத்திச்சூடி? தமிழ் பள்ளிங்க, சும்மாவா? சரி, அதையும் பாப்போம். சொல்ல வைங்க பாப்போம். சாய்வாணி சொல்லுங்கம்மா, ஆத்திச்சூடி. ஐயோ பாபா, ஆதுவாது சனம் ஈவாது கதவே, ஈவாது வெள்ளைக்கு ஓதுவது எல்லாரும் நல்லா கை தட்டலாமே. இல்ல, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நாங்களே வந்து இந்த தமிழ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் போல இருக்கு. சரி, ஆத்திச்சூடி சொல்லியாச்சு, திருக்குறள் சொல்லியாச்சு, பாடியாச்சு. வேற என்னங்க டீச்சர்? கேளுங்க, நிறங்கள் கேளுங்க, நிறைய இருக்கு, கேளுங்க. அப்படியா? சரி, யாருக்கு இங்க கலர்ஸ் எல்லாம் தெரியும்? சிறப்பு சிறப்பு. ஏங்க, அது கலர்ஸ் இல்ல, நிறங்கள். ஓ, சரி, உங்களுக்கு என்னென்ன நிறங்கள் தெரியும்? சிறப்பு. ஓகே, சரி. அடுத்து கேளுங்க. யாஷ்க்கு என்ன கலர் தெரியும்? மங்கவாவா வெள்ளை. நீலம் சொன்னங்காட்டி நீல கலர் சட்டை. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, விடுங்க. அடுத்து ரித்தனுக்கு என்ன கலர் தெரியும்? நீலம். 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 அடுத்து உங்களுக்கு என்ன கலர்? கருப்பு. கருப்பு. சரி, நான் இன்னும் இப்ப எங்க பையன் இங்க உட்காந்துட்டு இருக்கான். நான் கேட்கலன்னா வீட்டுக்கு போனா எனக்கு விழுகும். அதனால நானே அவங்ககிட்ட 4-5 கேட்டுக்கிறேன். வேற என்ன தெரியும்? கருப்பு. வேற? மஞ்சள். அப்புறம் சிவப்பு. சாய்வாணி, பாத்தீங்களா? ஒரு கலர் கேட்டா 9 கலர் சொல்றாங்க, பாத்தீங்களா? இல்லங்க, எனக்கு தெரியும். வீட்லயே அப்படிதான் பேசுவான். குடுக்குற காசு வேலை செய்ய மாட்டான், அதிகமா பேசுவான்.
அது எங்க ட்ரைனிங்க. சரி, உங்க ட்ரைனிங் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கார்த்திக் எங்கெங்க இருக்கீங்க கருப்பையா? ட்ரைனிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தான் தெரியுமே. ஓகே ஓகே, சரி அடுத்து என்னங்க பண்ணலாம் இப்ப? சரி அனிமல்ஸ் பத்தி கேட்போமா? கேட்கலாமே, யார வேணா நீங்க கேட்கலாம். சரி சாய்வாணில இருந்து ஆரம்பிப்போம். சாய்வாணி, உனக்கு பிடிச்ச அனிமல் என்ன? யானை. வேற என்ன பிடிக்கும்? பசு. அட்டியங்க அப்பா. முகி, உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன? பசு. வேற ஏதாவது சொல்லு. குதிரை. குதிரை. சரி இங்க கேட்போம். ஆதவுக்கு என்ன பிடிக்கும்? என்ன அனிமல்ஸ்? டைகர். கதரா. கார்த்திக். சரி உங்களுக்கு? மைக்க ஸ்விட்ச் பண்ணாதீங்க, ஒரு மைக் பசங்களுக்கு கொடுத்துட்டு. என்ன விலங்கு பிடிக்கும்? என்ன விலங்கு பிடிக்கும்? சரி உனக்கு பிடிச்ச விலங்கு எதுவா இருந்தாலும் சொல்லலாம். இல்ல சரண்யா, அவன் ரொம்ப சாதுவா இருக்கான், அதனால அவனுக்கு மிருகங்கள் எது பிடிக்காத போல இருக்கு. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இப்ப பாருங்க அவன் எப்படி சொல்றான்னு மட்டும். ஓகே சரி பாப்போம். சொல்லுமா. குதிரை. குதிரை. குதிரை பாத்தீங்களா? சரி சரி அடுத்துங்க. சரி இதெல்லாம் பாத்துட்டோம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க பசங்க சொல்ல போறாங்களா? எங்க பசங்க தான் சொல்லுவாங்க, நான் தேவையில்லைங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. ஐம்பெரும் காப்பியங்கள் பாக்குறீங்களா? குமுதம், ஆனந்த விகடன். ஓ சரி சரி சொல்லுங்க. ஐம்பெரும் காப்பியங்கள் பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பிரஜாபதி, குண்டலகேசி. வேற என்னங்க வேணும்? இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவனுங்க பிரீமலலை தானவா? எப்படி பாத்தீங்களா? ஏங்க இது எதுவுமே லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ங்க, ரெக்கார்டிங் எதுவும் கிடையாது, அது சொல்லிக்கிறோம். ஆன் தி ஸ்பாட் தாங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. சரி வேற என்னங்க உங்க குட்டீஸ்க்கு தெரியும்? சரி படிப்பை பத்தி ரொம்ப பேசிட்டோம், வேற ஏதாவது கேட்போமா? அடுத்தது வேணா அப்பா அம்மா பத்தி கேட்கலாம். ஆனா ஏதாவது டேமேஜ் பண்ணாங்கன்னா நாங்க பொறுப்பு இல்லப்பா. கம்பெனியும் பொறுப்பு இல்ல, தமிழ் ஸ்கூலும் பொறுப்பு இல்ல, அது நீங்களாச்சும் உங்க பசங்களாச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம்? சாய்வாணி கிட்ட இருந்து கேட்போம். சாய்வாணி, அம்மா பேர் என்னடா? ஸ்வப்னா. ஸ்வப்னாவா? அப்பா பேரு? நீலமேகன். நீலமேகனா இல்ல வேற ஏதோ நீங்க சொல்லுவீங்களே? சொல்லுங்க. அதாவது சூப்பர் ஹீரோ. பாத்துட்டீங்களா? சூப்பர் ஹீரோ. ஏங்க எல்லா இடருமே சூப்பர் ஹீரோ தாங்க, வீட்டுக்கு வெளிய. வீட்டுக்குள்ள யாருங்க சூப்பர் ஹீரோவா இருக்கும்? சரி நீங்க மைக் கொடுங்க சாய்வாணி கிட்ட. மைக் வச்சுக்கடா. சாய்வாணி, உங்க வீட்ல யாரு அப்பா குக் பண்ணுவாங்களா அம்மா குக் பண்ணுவாங்களா? அம்மா. என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப? அம்மா குக்கி வந்து குக்கியா? ஓகே, உனக்கு வேற என்ன? சரி அப்பாவுக்கு பிடிச்சது என்ன செய்வாங்க அம்மா? அப்பா சூப்பர் ஹீரோ. அப்பா சூப்பர் ஹீரோ, அதனால சாப்பிடவே மாட்டாரு. சரி விடு, வேற யாராச்சும் கேட்கலாம். நீங்க கொண்டா. ரித்தனை கேக்குறேன் ஒரு நிமிஷம். ரித்தன், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா. ஏன் அம்மாவை பிடிக்கும்? அம்மா எனக்கு கோக்க பண்ணது போயிட்டு பிடிக்கும். சரி ரித்துன், வீட்ல அம்மா திட்டுவாங்களா அப்பா திட்டுவாங்களா? அம்மா. அம்மா தான் திட்டுவாங்களாம். பாத்துக்குங்க, நாங்க ஆண்கள் அப்பாங்க யாரையுமே திட்ட மாட்டோம், நாங்க அன்பானவங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சரி உனக்கு அம்மா சமைக்கிறதுல என்ன பிடிக்கும்? அம்மா சமையல என்ன பிடிக்கும் ரொம்ப? சொல்ல மாட்டான், ஏன்னா அவங்க அப்பா தான் சமைக்கிறாங்களா, இப்பதான் கேள்விப்பட்டேன். நான் சொல்றேன் பாருங்க. பொடிக்கோ தோசை அம்மாவை பண்ணது அம்மா. பாருங்க, தோசை பிடிக்குமா? அம்மா பண்ற தோசை ரொம்ப பிடிக்குமா? இது என்னமோ பாட்டுல இருந்து பேசுற மாதிரி இருக்குது. சரி 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 இப்ப பாப்போம் இங்க இருக்க என்ன நடக்குதுன்னு கேப்போம். ஜோதி இந்த டேமேஜுக்கு நான் காரணம் இல்ல, சரண்யா தான் காரணம். இப்ப சொல்றேன். சொல்லு, வீட்ல யாரு சமைப்பாங்க அதிகமா? அம்மா. யாரு சாப்பிடுவா அதிகமா? யார் சாப்பிடுவா? அப்பா. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நான் அதிகமா சாப்பிட வேணாம். பாருங்களேன். சரி சொல்லுங்க. சரி
ஏன் நம்ம வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது? பேட். எதனால? பேட். பேட். வயிறு வலிக்கும். வயிறு வலிக்கும். அப்ப வீட்ல யாருமே ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டீங்க அப்படிதானே? ஆமா. அப்பா ஏதோ சிக்கன் வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. வாரம் எங்கயோ சிக்கன் கடைக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு. அதோ ரைசிங் கேனன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, அது நான் சாப்பிடுவாங்க. அப்ப தோசை பண்ணனும். தோசை அல்டியா சாப்பிடணும். சிக்கன் கெடுதல், அங்க வந்து ஜங்க் ஃபுட் கெடுதல், தோசை தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்குங்க. அதுக்கு மேல இவங்களுக்கு நீங்க ஏதாவது சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது வாங்குற அப்படி இருந்தா எனக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். கெடுதலே சாப்பிட்டு வளர்ந்தவங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரி, வேற யாராச்சும் கேட்கலாமா? கொண்டாப்பா. ஆதவ், உனக்கு அம்மா சமையல் என்ன பிடிக்கும்? பிரியாணி. பிரியாணியா? என்ன பிரியாணி? சிக்கன். ஏன் எங்க கண்ணுல எதுவுமே காமிக்கிறது இல்ல. எப்ப கேட்டாலும் இந்த கோயிலுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம்னே போட்டுட்டு இருக்காங்க. பசங்களுக்கு மட்டும் பிரியாணியா? ஏங்க சொன்னா காலி பண்ணிடுவீங்களா? அதனாலதான். சரி சரி, அடுத்து உனக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஆதவ், அக்காவா? சரி, வீட்ல அப்பா சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து அக்காவை தான் பிடிக்குமாமா, உனக்கு பிடிக்காதாமா? அப்படியா? இல்ல. இல்லையா? ரெண்டு பேத்தையும் பிடிக்குமா? சரி, இன்னொன்னு கேக்கிட்டா? நீ வந்து உங்க ஸ்கூல்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சரி, இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட். இப்போ நம்மள எல்லாம் பேசியாச்சு, டீச்சர்ஸை பேசுமா. உனக்கு பிடிச்ச மிஸ் டீச்சர் யாரு? சரண்யாத்தை பிடிக்குமா, திவ்யாத்தை பிடிக்குமா? என்ன? திவ்யாத்தையா? ஏங்க சரண்யான்னு சொல்லி நான் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு காது கேட்கலங்க, எனக்கு திவ்யாத்தை தான் கேட்டுச்சு. சரி இருங்க, அடுத்த ஆளை கேட்போம். ரித்துன், உனக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்? திவ்யாத்தை பிடிக்குமா, சரண்யாத்தை பிடிக்குமா? திவ்யாத்தை. 2க்கு 0 கணக்கு வச்சு ஜட்ஜஸ் இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாஷ், உனக்கு எந்த அத்தை பிடிக்கும்? திவ்யாத்தையா, சரண்யாத்தையா? அம்மா. அம்மா தான் பிடிக்குமாப்பா? பாலா, நோட் பண்ணிக்கங்க. அடுத்த டீச்சர் வாலண்டியர் வேணும்னா இவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கலாம். நல்லா சொல்லி தரங்காட்டி தான் டீச்சர் கேக்குறாங்க. சாய்வாணி, உனக்கு யார பிடிக்கும்? எந்த டீச்சர் பிடிக்கும்? சரண்யா. உனக்கும் அம்மாவை தான் பிடிக்குமா? தேவைப்படுது கிளாஸ்க்கு. சரி, அம்மாவுக்கு அப்புறம் சரண்யா அத்தையா, திவ்யா அத்தையா உனக்கு பிடிக்கும்? சிக்கன். சிக்கன் பிடிக்குமா? ஆக மொத்தத்துல சிலப்பதிகாரம் இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தானங்க இதுக்கு வராங்க. அப்படியா? சரி, முகி, உனக்கு யார பிடிக்கும்? திவ்யாத்தியா, சரண்யாத்தியா? சரண்யாவா? இது எங்க இது லிஸ்ட்லயே இல்லையே. அதாவது ஒண்ணு சொல்றேன் கேளுங்களா, இத்தனை குழந்தைங்க இருந்தாங்க, எல்லாரும் திவ்யானாங்க. வாரிசு மட்டும் எப்படி கால வாரி விடுது பாருங்க. நான் பொறுப்பு இல்லைங்க அதுக்கு. சரி சரி, முகி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கட்டா? உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்கல்ல தமிழ் ஸ்கூல்ல, யார் சொல்லி கொடுக்குறா? சரண்யாத்தியா, திவ்யாத்தியா? சரண்யா. சரி, இதுக்கு மேல எது கேட்டாலும் சரண்யா சரண்யான்னு சொல்ல போறான். நாதன்யா, உனக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்? திவ்யா அத்தை பிடிக்குமா, சரண்யா அத்தை பிடிக்குமா? திவ்யாத்தியா? சரி, அப்பா சொன்னாங்க கீழே நான் சிக்கன் நக்கட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களாமா, அது அக்காவுக்கு தான் கொடுப்பாங்களா, உனக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஓகே சொல்லிடலாமா? அக்கா மட்டும் சாப்பிட்டா போதும், உனக்கு வேண்டாமா? சரி, உனக்கு என்ன வேணும்? சிக்கன் நூடுல்ஸா? பாலா, சிக்கன் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ண. 2 ஆர்டர் பண்ணிருங்க, நானும் சாப்பிடுவேன். ஓகேவா? ஓகேங்க, டைம் பத்தல. இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா மறுபடியும் நம்ம ஆனுவல் டேக்கு கூட கொஞ்சம் பெருசா பண்ணுவோம். இந்த கருத்துல ஒரு திருக்குறள் சொன்னேன் தெரியுங்களா, அது வந்து ஆக்சுவலா இந்த அகர முதல்ல கருத்து இதுதான் சொன்னேன். உங்களுக்கு அந்த குறள் தெரியும்ல? எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியாதங்க. குறள் தெரியுமா, குறள் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இப்ப நாம வந்து பொங்கல் விழா கொண்டாடுறோம், எவ்வளவு பாரம்பரியமா எங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க பாருங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு பாருங்க, எல்லாம் வேஷ்டி சட்டை போட்டு வந்திருக்காங்க. அதுக்கே நீங்க பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆமாங்க, அதுக்கு பெரிய கைத்தட்டல் தான் கொடுக்கணும். நானும் கட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அணி தலைவர் கார்த்திக் கருப்பையா இருந்துகிட்டு எங்க குழுவுல யாருமே வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எது பேசுற அப்படி இருந்தாலும் உங்க வீட்டுல போய் தனியா அவர்கிட்ட பேசிக்கீங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. ஓகேங்க, முடிச்சுக்கலாம். இந்த மழலை செல்வங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோமா?
ஜாப். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிருங்க. நன்றின்னு சொல்லி. ஓகே, ஓகேங்க, நன்றி.